ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வாட்ச் ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு யாராவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன். ஸோ இந்த வீடியோஸை வந்து எப்படி எடிட் பண்ணுங்கள், இல்லை இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதெல்லாம் திருத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துனீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் திருத்திப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சுங்களை பறிச்சிருக்கு. ஒரு 30 குஞ்சுங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுங்களுக்கு வந்து எப்போவுமே வைக்கிற மாதிரி சேவலோடைய, அதாவது கட்டு சேவலோடைய அந்த தொட்டிலேயே, தீனி தொட்டிலேயே வைக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் இல்லை. ப்ளஸ்ஸு தண்ணியுமே அதுங்க எகிறி எகிறி குதித்து நாஸ்தி பண்ணிடுது. ஓரளவுக்கு ஹைஜீனாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுலேயே மோஷன் போகிறது, அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு பேர் ஃபீடரு. இது கோழி பண்ணையில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரிங்கரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா, இது வந்து 120 ருப்பீஸு. 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற கேன்ஸ் இதெல்லாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 120 ருப்பீஸு. ட்ரிங்கரோட ப்ரைஸு 170 ருப்பீஸ் இதோட ப்ரைஸு. ஸோ டோட்டலாக வந்து 290 ருப்பீஸ் வந்து இதை சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ சேவலோட தொட்டியில் வைக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, உள்ளே எகிரி குதித்து அதில் கிண்ட ஆரம்பிச்சிருதுங்க. கோழி குஞ்சுங்க தான் இருந்தாலுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னா, அதில் ஏறி உட்காந்து கிண்ட ஆரம்பிச்சிருது. தண்ணி குடிக்கிறப்ப என்ன பண்ணுதுன்னா, அதில் அதுங்களாம் ஏறிக்குது, உள்ளே ஏறி போய் நடுவில் நிற்கிது. ப்ளஸ் நானும் அதில் ஒரு 4 வாத்து குஞ்சுங்களும் விட்டுருக்கேன்னா, நம்ம இன்குபேட்டர்லேயே பொறிச்சது, அதுங்களும் உள்ளே போயிட்டு நாஸ்தி பண்ணுது. ஸோ அதனால் இந்த 2 கேன்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த ட்ரிங்கரையும் ஃபீடரையும். ஸோ இதில் வந்து இப்போது ஃபில் பண்ணுவோம். ட்ரிங்கர்லேயும் ஃபீடர்லேயும் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அதில் ஃபில் பண்ணுவோம். பண்ணிவிட்டு கொண்டு போய் வச்சு பார்ப்போம், ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபீடரு. ஸோ இதில் எப்படி ஃபுட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் இந்த கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இதை தனியாக ஒரு 1 kgக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி போடுறதுக்கு மட்டும். இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். இதில் வந்து 1 kg என்ற அளவுக்கு வந்து நான் இப்போதைக்கு ஃபீடரில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா எல்லா சைடும் ஒரே ஈவனாக வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ட்ரிங்கரில் போயிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு கோழி குஞ்சுங்களுக்கு போய் இதுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்குது, இது எப்படி ஃபீடை எடுத்துக்குது, இல்லை இதுங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட கேப்பை எப்படி கலட்டுறதுங்கிறத நான் ஆக்சுவலாக கேட்கல. பட் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு கழட்ட முடியாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு சைடில் ஒன் ஹேண்டில் கழட்ட முடியாது. அதனால் 2 ஹேண்டு யூஸ் பண்ணால் தான் கழட்ட முடியும். ஜஸ்ட்டு திருப்பினாலே கலண்டுறது கைஸ். ஸோ இது சைடில் பின்னாடி இப்படி இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சு பாட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால் திறந்து விட்டு ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி காட்டுறேன் எப்படி அதாவது தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், இது போட்டாச்சு. தண்ணி இப்போ இதுக்குள்ளே நிற்கிது. ஆக்சுவலாக நான் இதை தண்ணி வீடியோவே போட்டுறேன். ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் இதை எப்படி கழட்டி மாட்டுறதுங்கிறதே தனி வீடியோவாக போட்டுறேன். இப்போதைக்கு ஃபில் பண்ணியாச்சு. வாங்க போய் கோழி குஞ்சுங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பழைய இற வைக்கிறது கூடு, அந்த சும்மா பிளேட்ஸ் மாதிரி இருக்கிறது, தண்ணி வைக்கிற தொட்டி, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அதுங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதுங்கெல்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு, இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கோம். கோழி குஞ்சுங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் பழைய இற தொட்டியெல்லாம் வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டு கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி தான் புதுசாக வாங்கிட்டு வந்தாங்கிறதுனால மண்ணில் படாமல் மேலே ஏறி அதாவது அது மேலே வைக்கிறதுக்கு கீழே ஒரு சாக்கை விரித்து விட்டுருக்கேன். இப்போ எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுங்களும் நம்ம வான்கோழி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுதான் இப்போ வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. சரி என்னமோ ரைட்டு, இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். இப்போ காவான் கைஸ், காவான், லெட்ஸ் ஈட்.
எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. வாவ், நல்லாவே இருக்குது, நல்லாவே எடுக்குது. ஆக்சுவலாக நிறைய குஞ்சுங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இது என்ன நடுவில் மட்டும் கொஞ்சம் மேடு மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எடுத்து நடுவில் வைப்போம். இப்போ சாப்பிடுங்க செல்லக்குட்டிங்களா, சுற்றியே நின்று. ஆஹா, அந்த ஓரத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியுதா? ஏதோ ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சு. ஸோ அப்பா காரணமே தெரில. இருக்கட்டும், அது தூக்கி போட்டுருவோம். இப்போதைக்கு கோழி குஞ்சுங்க நல்லா சாப்பிடுது. நல்லா எடுக்குதுப்பா. ஆக்சுவலாக இதில் வைக்கிறத விடவும், ஐ மீன் இறத்தொட்டியில் வைக்கிறதவும் கோழி குஞ்சுங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இறக்கூட்டில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இத்தனை கோழி குஞ்சுங்க இருக்கும்போது ஒரு 4-5 குஞ்சுங்க ஏறி அந்த இறத்தொட்டிக்குள்ளே நின்றுச்சுன்னா மீதியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அதாவது அதுங்களுக்கு இறையும் கிடைக்கிறதில்ல, சும்மா தான் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய அதுங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒரு இதில் 15-20 கோல் இருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது பார்ட்டிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்ட்டிஷனில் நிறைய குஞ்சுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. 120 ரூபா 170 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறேன். லுக்ஸ் குட். இப்போ அப்படியே தண்ணியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். தண்ணியை வான்கோழி டேஸ்ட் பண்ணிடுச்சு. இது ஒரு பைத்தியம், பட் இருந்தாலும் ஓகே. தண்ணி தொட்டியும் அப்படியே பக்கத்துலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஓ, தண்ணி தொட்டிலையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தப்பு பண்ணிட்டேங்க. அதாவது தண்ணி தொட்டியாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்கணும், இல்லைன்னா எல்லாம் தண்ணி வெளில போயிடும். என்ன செய்கிறது? கட்டி தொங்கலான்னு பார்த்தா வேஸ்ட்டு. கட்டியும் தொங்க விட முடியாது. பார்ப்போம். ஆனால் தண்ணி ஓரளவுக்கு ஃப்ளாட்டான இடத்துல வச்சாச்சு. இறத்தொட்டி தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பட் வி ஹாவ் நோ எனி அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சு. கோழி குஞ்சுகளும் தண்ணி குடிக்கிறதும் குடிக்குது, இறை எடுக்கிறதும் எடுக்குது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. மறுபடியும் வேலை மிச்சம் கைஸ். அது இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா வேலை மிச்சம். டெய்லி வந்து இதுங்களை இது பண்ணிவிட்டு டார்ச்சராக இருக்குது. இப்படி இதை போட்டுட்டோமா, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். அதுதான் நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது வீடியோ தான். இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன சொல்லணுமோ சொல்கிறேன், ஏதாவது இருந்தால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டாடா, பாய் யூ.